Hi friends, welcome back to our channel. வீடே வெறிச்சோடி இருக்கு. நான் மட்டும் தான் இருக்கேன். ஒரு ஹோம் அலோன் ஈவினிங் டைம் vlog தான் இது. கூப்பரோட டாய்ஸ் எல்லாமே அங்கங்க இருக்கு. புல்லே இல்லாம வீடே ரொம்ப வெறிச்சோடி இருக்குங்க. பெட் பேரண்டா இருந்தா உங்களால ரிலேட் பண்ண முடியும். நம்ம வீட்லயே வச்சிருந்துட்டு அவங்கள இல்ல காணோம் இல்ல வெளியில எங்கயாவது போயிருக்காங்க. அவங்களோட ஆப்சன்ஸ் இருக்கு அப்படினா கண்டிப்பா நம்மளால அதை ஏத்துக்கவே முடியாது. இந்த ஒரு நாளே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லவேளை நான் காலேஜ் போயிட்டு வந்ததனால எனக்கு கொஞ்சம் அந்த டே டைம் எல்லாம் போயிடுச்சு. ஈவினிங் டு நைட் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அவன் இல்லாம. மார்னிங் ஹரிபரியா வந்து கிளம்பி போனதுனால எதுவுமே எடுத்து வைக்காம அப்படியே போயிட்டேன். பாருங்க அவனோட ஆர்ட் ஒர்க்கை. பாய் கூப்பர் பாய் அம்மாக்கு பாய் பாய். எஸ், அது எங்களோட பேபி கூப்பர் தான். ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கான். அது மார்னிங் நான் ரெக்கார்ட் பண்ணேன். காலேஜ் கிளம்பும்போது பார்த்தா வெளியில் இருக்கான். ஒரு 8 o'clock மாதிரி நான் காலேஜ் கிளம்புவேன். 7:30 போல் நாங்கள் போய் அங்கே விட்டுட்டு வந்துருந்தோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பெட் கேர் தான். அங்கே போய் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டு 8 o'clock போகும்போது பார்த்தா அவன் வெளியில் தான் படுத்துட்டு இருந்தான். அப்படியே பார்த்துட்டு அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அந்த ஒரு கிளிப் கூப்பரோடது மட்டும்தான் மார்னிங் ஷூட் பண்ணேன். மற்றது எல்லாமே என்னோட ஈவினிங் டைம் எப்படி அன்றைக்கி போச்சு அப்படின்றத பற்றி தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அவனை பெட் கேரில் விட்டது. அது எதனால் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கு எனக்கு காலேஜ் வெக்கேஷன் வருது 10 days. அந்த 10 daysல 1 week வந்து நாங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறோம். எங்களோட வெக்கேஷன் அது எல்லாமே நான் ஷூட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அப்போது சடனாக ஒரு 1 week அவன் நாங்கள் விடுறோம் அப்படின்னா அவனால் அடாப்ட் பண்ண முடியுமோ என்னவோ அப்படின்ட்டு ஒரு நாள் விட்டு பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கி மார்னிங் போய் அவனை விட்டுருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் நான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அங்கே நிறைய பப்பீஸ் இருக்கும், அடல்ட் டாக்ஸ் எல்லாமே இருக்கும். மெயின்லி அது டாக்ஸ்க்காக தான். கேட்ஸ் வந்து அவங்க அவ்வளோ வச்சுக்கிறது இல்லை. ஸோ இவன் போய் ஜாலியாக விளையாடிட்டு தான் இருந்தான். நான் கூட பயங்கரமாக சேடாக இருந்தேன். பிகாஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நல்லா ஹாப்பியாக தான் இருந்திருக்கான்னு. ஐயோ புது இடமாச்சே, பிள்ளைக்கு எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு அதை ஃபுல்லாக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். சம்டைம்ஸ் அவனோட பார்க் பண்ணுற சவுண்டு கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் வந்து பார்க் பண்ணுறான் அப்படின்னு. உடனே நான் என் ஹஸ்பண்ட்க்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஃபுட் கொடுத்தாங்களா இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட கேளுங்க, அவன் வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் சவுண்ட் எனக்கு கேட்குது. அது மாதிரி என் ஹஸ்பண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டும் அன்னைக்கு வந்து அவுட் ஆஃப் ஹோம் தான். அவங்களுக்கு ஆஃப் சைட் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே பெங்களூருக்குள்ளேயே தான் பக்கத்தில் நந்தி ஹில்ஸ் பக்கம் ஒரு ரெசார்ட் போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு நைட் மட்டும் என் ஹஸ்பண்டும் வெளியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக இருந்தது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும், நான் இருந்திருக்கேன், இருக்கவும் செய்வேன், அது நோ இஷ்யூஸ். பட் இப்போது குழந்தை பக்கத்தில் இல்லாதது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவனோட ஞாபகமாகவே இருந்துச்சு. இப்படி எவ்ரி மினிட் அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour ஒன்ஸ் நானே வெளியில் போய் இங்கேருந்து பார்த்தேன். பிகாஸ் எங்களோட வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த பெட் கேர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்கும், கீழே கிரவுண்டும் இருக்கும். நான் கூப்பரை காட்டினது அங்கே கீழே கிரவுண்டில் இருக்கிற இந்த கிரில் கேட்டில் தான். ஸோ நான் பார்த்தேன் அங்கே மற்ற டாகிஸ்லாம் இருந்தாங்க, கூப்பர் இல்லை, உள்ளே இருக்கான் போல் இருக்குது, உள்ளே அவங்க வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ என்னால் அவனை பார்க்க முடியலை. இங்கே கூப்பருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. குட்டி குட்டி பசங்க எல்லாமே வீட்டுக்கு வருவாங்க, வந்துட்டு கூப்பர் கூட விளையாடிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வெளியில் 7 o'clock போல் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு குட்டி பொண்ணு 2nd standard படிக்கும். அந்த பொண்ணு கீழே இருந்து கேட்டுட்டு இருந்தா எங்கே பப்பியை காணோம் அப்படின்னுட்டு. அப்புறம் நான் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆப்போசிட் வீட்டில் இருக்கான், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருக்கான் அப்படின்னுட்டு. அப்போ என்னோட சவுண்டு கேட்ட உடனே வந்து அவன் உள்ளேருந்து பார்க் பண்ணுற சவுண்டு எனக்கு கேட்டுச்சு. ஐ வாஸ் ரியலி ஓவர்வெல்ம்ட். அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், பாப்பாட்ட பாரு கூப்பர் சவுண்ட் தான் கேட்குது, நான் அவன்கிட்ட பேசுறதுனால அவன் வந்து அங்கேருந்து பார்க் பண்ணுறான் அப்படின்ட்டு. அவளும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ரொம்ப அவனோட தாட்ஸாகவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன எதுலையாச்சும் என்கேஜ் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு கொஞ்சம் அதுலேருந்து டைவர்ஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் உடனே லிஷியஸ் ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபிஷ்ஷும் கிராபும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை. அண்டு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஹஸ்பண்ட் வெஜிடேரியன், எக்கு சாப்பிடுவாங்க, எக்குட்டேரியன்னு சொல்லலாம். பட் நான் வந்து நான் வெஜிடேரியன். ஸோ என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது நான் குக் பண்ணுவேன், அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பட் அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நான்வெஜ் குக் பண்ணுவேன். ஸோ அது உடனே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நல்லா எனக்கு ஃபுட் அப்படின்றது ஒரு தெரப்பி மாதிரி. எனக்கு மூட் ஸ்விங்காக இருக்குது, இல்லை நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன், டவுனாக இருக்கேன் அப்படின்னா நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா ஐ வில் ஃபீல் குட். ஸோ நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அந்த ரெண்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் அது ஈவினிங் டைம், அதனால் ரெண்டையுமே என்னால் சாப்பிட முடியாதுன்ட்டு நெக்ஸ்ட் டேக்காக ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சுட்டு
கிராபை மட்டும் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். நான் ஒரு சீ ஃபுட் லவ்வர். எனக்கு சீ ஃபுட்னா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் மட்டன் ஓகே சாப்பிடுவேன். எனக்கு சிக்கன் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாக சிக்கன் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஸோ எப்போல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் லீஷியஸ் ஆப்பில் சீ ஃபுட் தான் ஆர்டர் பண்ணுவேன். அதாவது சீ மீட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணுவேன். அதை நம்ம ஆர்டர் பண்ணி ஒரு 1.5 hours வீட்டுக்கு வந்துடும். ஃப்ரெஷ் டு ஹோம் ஆப்பும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோடய கொலீக்லாம் சொல்லிக்கிட்டாங்க. பட் எனக்கு என்னமோ லீஷியஸ் ஆப் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ரொம்ப நாள் அதில் தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் பெங்களூர்லேருந்து பார்க்குறீங்கன்னா எந்த ஆப்பை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்ற மாதிரி உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முந்தின வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு டாக்ஸ்னால் அவ்வளோ பயம். யூஸ்வலாக பெட்ஸ் அப்படின்னாலே நான் பயங்கரமாக பயப்படுவேன். நான் இந்தளவுக்கு கூப்பர் கூட அட்டாச் ஆவேன்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. சடனாக தோணுச்சு. நாங்கள் கூப்பரை எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஓகே நான் அவனுக்கு ஃபுட் வைக்கிறேன், அவன் கூட விளையாடுறேன், ஓகே. பட் இந்தளவுக்கு மிஸ் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. பட் இன்றைக்கி வந்து சுத்தமாகவே மைண்டு ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் நினச்சா எனக்கு சுத்தமாக வந்து தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. நான் டெய்லியுமே ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன், ஐயோ அந்த 1 வீக் வந்து நம்ம இப்படி தான் அவனை விட்டுட்டு இருப்போம், நம்ம வெக்கேஷன் போகிறோம், நினப்பு ஃபுல்லாக அவன் மேலேயே இருக்குமே, நம்ம வீடியோ கால் பண்ணி பண்ணி அப்பப்போ பார்த்துக்கிறணும், அவங்கக்கிட்ட டெய்லி 3 times ஆச்சும் கால் பண்ணி சாப்பிட்டானா என்னன்னு கேட்டுறணும். அது மாதிரி டெய்லி புலம்பிகிட்டே இருக்கேன். என் ஹஸ்பண்டு பெட் அப்படின்னா அவ்வளோ லவ். என் ஹஸ்பண்ட் கிரேஸ்ன்னு சொல்ல, அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் பெட்ஸ்ன்னா. நானே இந்தளவு புலம்புறேன், ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ளே எல்லாமே இருக்கும். என்னை விட 1000 times ஜாஸ்தியாகவே அவங்களுக்கு இருக்கும். பட் அவங்க வந்துட்டு பெருசாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி சொல்லலை. இட்ஸ் ஓகே, பழகிடுவான், அவனுக்கு பிடிக்கும், அங்கே நிறைய டாகிஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூடலாம் விளையாடிட்டு தான் இருப்பான், நீ ஒன்றும் ஒரே பண்ணாத அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு நைட் டைமில் ரைஸ் சாப்பிட்றதுக்கும் பெருசாக மூடு இல்லை. எனக்கு ஒரு ஆளுக்கு நான் என்ன அதை சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு தோசை மாவு இருந்ததால் 2 தோசை ஊற்றிட்டு அது கூடவே நண்டு கிரேவி வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டேன். தோசை கூட எனக்கு மற்ற எந்த கிரேவி சாப்பிட்றத விட நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்றது தான் அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறமா டொமேட்டோ சட்னி அல்டிமேட் காம்போ. அதுக்கப்புறம் மட்டன் கிரேவி இதெல்லாம் வந்துட்டு பின்னால் வரும். பட் ஃபர்ஸ்ட் அல்டிமேட் காம்பினேஷன் அப்படின்னா வந்து நண்டு கிரேவி, அதுக்கப்புறம் டொமேட்டோ சட்னி. ரெண்டுமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்ததுனால ஒரு பொடி பிடிச்சாச்சு நைட்டு. உங்களுக்கு தோசைக்கு பர்ஃபெக்டான ஒரு காம்போ அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கொரியாவில் ஒரு 2 years போஸ்ட் டாக்டர் ரிசர்ச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தனியாக தான் வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் வந்து தனியாக இருக்கிறது தான் எனக்கு யூஸ்வலி என்னோட நேச்சரே பிடிக்கும். எனக்கு நைட்டெல்லாம் நல்லா தூங்குவேன், எழுந்திருப்பேன், என்னோடய ஃபேஸில் நான் இருப்பேன். பட் அன்னைக்கு ஈவினிங்லேருந்து கூப்பரை பற்றி ஒரி பண்ணிகிட்டே இருந்தேன். நைட்டும் சுத்தமாக எனக்கு தூக்கமே வரல. இப்போ எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நான் மட்டும் தனியாக தூங்குறேன் அப்படின்னு சொன்னாலே எனக்கு வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே நான் இருந்துகிட்டே இருக்கேன். தனியாக வீட்டில் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் கூட இல்லை அப்படின்னாவே. அன்றைக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 3 days லீவ் இருந்தது, இந்த ரம்ஜான் ஹாலிடே சேர்த்து. பட் அதில் ஒரு நைட் வந்து சுத்தமாக நான் தூங்கவே இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போதே பயங்கர ஹெட்டேக்கோடு தான் எழுந்திரிச்சேன். இந்த மாதிரி யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். கூட யாரும் இல்லை, எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா தனியாக தூங்கும்போது பயங்கரமாக ரெஸ்ட்லெஸ்ஸாக திங்க் பண்ணிவிட்டு தூக்கமே சுத்தமாக வராமல் இருக்கிற மாதிரி. ஆக்சுவலாக எனக்கு இருட்டுனா கொஞ்சம் பயம், கொஞ்சம் இல்லை நிறையவே பயம். அதனால எங்கள் பெட்ரூமுக்கு வெளியில் டைனிங் ஏரியா மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே இருக்கிற டியூப் லைட்டை போட்டுட்டு அப்படியே நைட் நான் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் அப்படின்றதுக்காக. மார்னிங் நான் மட்டும் தானே, நான் எழுந்துட்டேன் சீக்கிரமாக. எனக்கு முழிப்பு வந்துருச்சு. 6:30 6 போல் நான் எழுந்திருக்கேன். மார்னிங் தூங்கி எழுந்து நான் கிச்சனுக்கு போகும்போது இந்த மாதிரி இருக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஃபுல் க்ளீனாக இருக்கணும். இது வந்து கூப்பருக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக அவனை கூப்பிட போகிறோம் அப்படின்றதுக்காக அவனுக்கு தேவையான எக்கு கர்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நான் அவனை கூப்பிட போயிருந்தேன். ஆப்போசிட் வீடு தான். நான் போயிட்டு 5 minutes கூப்பிட்டு 4 தடவை கூப்பிடுறேன். அவன் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து பப்பீஸ் கூட விளையாடிட்டு இருந்தான். என்ன கண்டுக்கவே இல்லை. அந்த கேர்டேக்கர் சொன்னாங்க 2 ஸ்லிப்பர்ஸை நேற்றே பிச்சுட்டான் அப்படின்னு. ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை அனுப்பும்போது நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு. இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.